உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திறன பேசும் வினா பகுதியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2010ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாழ்க்கையில் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் துன்பம் வரும்போது பாறை போல உங்களால் நிமிர்ந்து நிற்க முடியும் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது. வாழ்க்கையில் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் துன்பம் வரும்போது பாறை போன்று உங்களால் நிமிர்ந்து நிற்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையிலே துன்பம் வரும் பொழுது நாங்கள் அடுத்த நிலைக்கு எவ்வாறு செல்வது என்று தெரியாது தடுமாறுகின்றோம். ஆனால் வாழ்க்கையில் நம்பிக்கை, நாளைய நாள் எங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையை நாங்கள் வளர்த்துக் கொண்டால் துன்பம் வரும்போது அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் எங்களிடமே இருக்குமா? சில சமயங்களில் அநேகமானவர்களை பார்த்திருக்கின்றோம். வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், அல்லது நாளைய தினம் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது, இன்றைய தினத்தை நீங்கள் எப்படி கழிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டால் வரும்போது அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் மீதே அவநம்பிக்கையாக வாழும் ஒரு கூட்டத்தை நம் சமூகத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்படியானவர்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது அந்த துன்பத்திலே இருந்து விடுபடுவதற்கு, தங்களுடைய மன உறுதியை பாறை போன்று வைத்துக் கொள்வதற்கு அந்த நம்பிக்கை இன்றியமையாதது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது நமது நற்சிந்தனையாக வைத்துக் கொண்டு திறன பேசும் பேனா பகுதியோடு இணைந்து கொள்வோம். முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, வடமாகாணத்தில் ரூபாய் 190 கோடியில் சுகாதார திட்டம், 5 மாவட்டங்களிலும் 1250 சுகாதார உதவியாளர்களை நியமிக்கவும் தீர்மானம் என்று வடமாகாண ஆளுநர் ஜி.ஏ. சந்திரசிறி சொன்ன செய்தியே தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. நாடு முழுவதும் 2066 கிராம சேவகர் வெற்றிடங்கள் போட்டி பரீட்சை மூலம் அவற்றை நிரப்ப முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. இதே நேரத்தில் உலக சந்தை விலைகளை விட குறைந்த விலைக்கு எரிபொருள் பல்வேறு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று பெட்ரோலிய தொழில்துறை அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்த ஒரு கருத்தும் இடம் பிடித்திருக்கிறது. LTTE முக்கிய சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள், போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறது. பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள LTTE முக்கிய சந்தேக நபர்கள் எவருமே விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என போலீஸ் தலைமையகம் நேற்று அறிவித்திருக்கிறது. தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இதற்கான தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று கூடிய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி இன்று தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, சரணடைய வந்த நடேசன் ரமேஷ் புலித்தேவனை படையினரை சுட்டுக் கொண்டதாக பிரதிவாதி கூறினார். தேர்தல் வெற்றியை தடுத்துவிடும் என்பதற்காக திருத்தத்திற்கு இணங்கினேன் என்று சண்டை லீடர் ஆசிரியர் சாட்சியம் என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. ஊழியர் சேமலாப நிதியத்தின் 2690 கோடி ரூபாய் கொழும்பு பங்குச்சந்தையில் முதலீடு அரசாங்கம் சபையில் அறிவித்ததாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதி விரும்பினால் நிபந்தனையின்றி பொன்சேகாவை விடுவிப்பதற்கு முடியும், அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க என்ற செய்தியும், கைதி என்ற வகையில் பொன்சேகாவின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி இருக்கிறோம், எவருக்கும் சிறப்பு பாதுகாப்பு அல்லது சிறப்பு சலுகைகளை தர முடியாது என்று அமைச்சர் டி. குணசேகர் தெரிவித்ததாகவே ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் இந்திய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் 9 இயங்கி வருகின்றன, அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் சபையில் தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. அவை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி இன்று தினம் வெளியாகி சுடரொளி பத்திரிகையை பார்ப்போம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, 180 சிங்கள குடும்பங்கள் மீள குடியமர யாழ் சென்றன, காணிகள் தருமாறு அரசு அதிபருக்கு மனு, திரும்ப போவதில்லை எனவும் தெரிவிப்பு என்ற செய்தியை சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. இந்திய வெளிவகார அமைச்சர் இம்மாத இறுதியில் இலங்கை வருகிறார். உலகிலேயே சட்டவிரோத சிறைகள் அதிகமாக உள்ள நாடு இலங்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. உலகிலேயே அதிகமான சட்டவிரோத சிறைச்சாலைகள் உள்ள நாடு இலங்கை என ஜனநாயகத்திற்கான பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த சட்டவிரோத சிறைகளில் 8000 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என அமைப்பின் உறுப்பினர் பேராசிரியர் குமார் டேவிட் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. பொன்சேகாவுக்கு தண்டனை போதாது என்று மேவின் சில்வா தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மகஜரில் கையெழுத்திட வந்தோர் விரட்டி அடிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. சரத் பொன்சேகாவை விடுவிக்க கோரி மகஜரில் கையெழுத்திட வருகை தந்த மக்கள் போலீசாரினால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குருநாகல் தெஹியத்த கண்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அவை சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இத்துடன் திறன பேசும் பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் திறன பேசும் பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும். சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.adderna.lk பார்வையிடுங்கள். வணக்கம்.